வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பட்டிமன்றத்தில் வந்து அல்லாஹ்வின் படைப்பில் பெண்கள் சிறந்தவர்களா ஆண்கள் சிறந்தவர்களான்னு சொல்றதுல நான் எந்த அப்படின்னா பெண்கள் அடியிலிருந்து வேண்டுகிறேன். ஒரு ஆண் இல்லாம ஒரு பெண் இல்லாம ஒரு ஆண் இருக்கு. அவ குழந்தைய ஒரு பெண் இல்லாம ஒரு ஆண் வந்துட்டு தன் குழந்தைய வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதே ஒரு பெண் வந்துட்டு ஒரு ஆண் இல்லாம தன் குழந்தைய கண்ணியமாகவும் சிறந்த முறையில வளர்க்குறாங்க. விரிவா சொல்றேன்னா எங்க குடும்பத்துல நான் சொல்றேன். எங்க அம்மாவும் எங்க அக்காவும் சண்டை. அதுல வந்து எங்க அப்பா வந்து என்ன சொல்றாங்கன்னா, 2 பெண் குழந்தைகிட்ட என்னையும் என் தங்கச்சி வந்துட்டு எங்க அம்மா கிட்ட விட்டுட்டு எங்க அத்தா வந்துட்டு ஒரு பையனை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ஒரு அண்ணே அவனை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 பொம்பளையும் உன்னால வளர்க்க முடியாது, நீ அதாவது பிச்சை எடுத்து அந்த மாதிரிதான் உன்னால வளர்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா எனக்கு அல்லா இருக்கான் உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதே தைரியத்துல என்னையும் தங்கச்சி இவ்வளவு தூரத்துக்கு படிக்க வச்சு என்னோட ஆசையை தங்கச்சியோட ஆசையை இந்த அளவுக்கு அத்தா இல்லைன்னு ஒரு கவலை இல்லாம என்னையும் தங்கச்சி வளர்த்துருக்காங்க. அந்த அளவுல எனக்கு கேட்டா நான் பெண்கள் தான் சிறந்தவங்கன்னு சொல்லுவேன். இன்னொன்று என்னன்னா, பெண்கள் தான் சிறந்தவங்கன்னு சொல்லிட்டு அல்லாவே அன்னிசா சூழா வேலைக்குதான் சார் அனிஷா சூழல் என்னமா சொல்லியிருக்காங்க? அனிஷா சூழல் எல்லாம் தனியா இறங்கிக்கலாம் அப்படிதானே? அனிஷான்ற சூழலே பெண்கள் கட்டியான அந்த அல்லாவே சொல்லிருக்கா பெண்கள் தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே அதுக்கப்புறம் வந்துட்டு அல்லாவுக்கு யார் யாருக்கெல்லாம் பெண் குழந்தை தரானா, எந்த கணவன் மனைவி அல்லா நேசிக்கிறானோ அவங்களுக்கு பெண் குழந்தை தரான் அப்படின்னு சொல்லிட்டு பெண் குழந்தை கிடைச்சவங்க சொல்லுவாங்க, நான் எனக்கு பொம்பளை இது ஆம்பளை பையன் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பெண் குழந்தை கிடைச்சா அந்த வீட்டுல கரெக்டுன்றது அவங்களுக்கு வளர வளர வளரதான் தெரியுது. பெண்கள் தான் சிறந்தவங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வெளியே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ்வின் படைப்பில் சிறந்தவர்கள் ஆண்கள் தான் என கூறி எனது உரையை தொடங்குகிறேன். அவங்க சொன்னாங்க, ஒரு தாயால் மட்டும்தான் ஒரு குழந்தைய சிறந்த முறையில் வளர்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட வாழ்க்கையில் அவங்க தாய் வந்து அவங்களுக்கு சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க. எத்தனையோ இடத்துல அம்மாக்கள் இல்லாமையும் அப்படி அம்மாக்கள் பிள்ளைங்களை விட்டுட்டு போகியும் தந்தைமார்கள் வந்து பிள்ளைங்களை வளர்க்கக்கூடியவங்களும் நிறையா பேர் இருக்க தானே செய்கிறாங்க. நம்ம ஒரு சைடு இருந்தே பார்க்க முடியாது. அவங்க வாழ்க்கையில் அது சிறந்ததாக இருந்திருக்கு. ஆனால் அதை விட தந்தை வளர்த்த குழந்தைகள் வந்து மிக சிறந்த முறையிலே வளர்ந்துருக்காங்க. இப்போ வந்து 10 மாதம் வந்து வயிற்றில் சுமக்கிறவங்க தான் பெண்கள். ஆனால் 10 வயசு வரைக்கும் ஒரு பையனை தோளில் சுமந்து அந்த பையனுக்காகவே வாழக்கூடிய தந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. தன் மனைவிக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் சொந்த ஊரில் பொருளாதாரம் பத்தலைன்றதுக்காக வெளிநாடுகளுக்கும் வெளி ஊர்களுக்கும் சென்று தன் வாழ்நாள் முழுவதும் தன் மனைவி கூடயும் பிள்ளைங்க கூட இருக்க முடியாத அளவிற்கு அவங்க வெளிநாட்டில் செஞ்சு வேலை பார்க்குறாங்க. அவ்வளோ தூரம் ஆண்களும் இந்த சூழ்நிலையில் கஷ்டப்பட தான் செய்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு மரத்தை பார்க்குறோம். அப்போ அந்த மரத்தை பார்க்கும் போது அதில் சுற்றி இருக்கிற இலைகள் அழகாக இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே இருக்கிற நிழல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அந்த பழம் ரொம்ப ருசியாக இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் யாருமே அதுக்கெல்லாம் வேறு தான் காரணம் அப்படின்றத நம்ம யாரும் நினைக்கிறது கிடையாது. அந்த வேர் நல்லா இருந்து அந்த வேர் ரொம்ப கஷ்டப்படுது. இந்த மரம் வளர வளர அந்த வேர் தான் அந்த சுமையெல்லாம் தாங்குது. அந்த சுமையை தாங்கிறது மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்களும். அவங்களாம் நம்மளோட சுமையை தாங்கிறதுனால தான் மேலே இருக்கிறவங்க நம்ம எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கிறோம். இதுக்கு காரணமாக இருக்கிறது அந்த வேரில் இருக்கிற ஆண்கள் தான். விலா எலும்பிலிருந்து படைத்த பெண்கள் சிறந்தவர்கள் தான் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய விலா எலும்பையே தன்னுடைய துணைக்காக கொடுக்குற ஆண்கள் அப்போ எவ்வளோ சிறந்தவங்களா இருப்பாங்க. அதையும் நம்ம யோசிக்கணும்ல. ஆமாம். இப்போ அதுவே இப்போ
சுற்றி இருக்கிறத படி பார்த்தோன்னா இப்போ நாலு பெண்கள் வந்து ஒன்று சேரும் அப்படின்னா என்ன தான் பேசுவோன்னா மிஞ்சி போனால் அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க வாழ்க்கை நம்மளோட அவங்க நல்லா இருக்கிறாங்க, அந்த மாதிரி ரொம்ப குழப்பங்கள் சொல்லக்கூடிய ஒரு இதாக தான் நம்ம செய்வோம். அதுவே அது அவங்க நல்லா இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சில பேர் பேசுவாங்க. 4 பெண்கள் ஒன்று சேர்ந்தாலே புரணி தான் அதிகமாக பேசுகிறாங்க. அதுவே ஆண்கள் ஒன்று சேர்ந்தா இதுக்கு மேலே நம்மளால் என்ன சாதிக்க முடியும், நம்ம பொருளாதாரம் அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறவங்க ஆண்களாக தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு திருமணம் விழாக்கே போனோன்னா 4-5 பெண்கள் சேர்ந்து உட்கார்ந்து பேசும்போது நீங்கள் கிட்ட இருந்து கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தான் பேசுவாங்கன்னா, ஒன்று அந்த திருமணம் நடக்கிற ஏதாவது ஒரு குறை சொல்லி கண்டுபிடிப்பாங்க. அந்த குறைகளை வந்து அவங்க நிறையா பேசுவாங்க. இவங்க இது செய்யலை, சாப்பாட்டில் அது சரியில்லை, இது சரியில்லை, அப்புறம் எத்தனை பவுன் போட்டிருக்காங்க, இவ்வளோ தான் போட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய சுற்றி இருக்கிற எல்லா குறைகளையும் அங்கே இருக்கிற நிறைய அவங்க வந்து பார்க்குறதே கிடையாது. அங்கே என்னென்னலாம் குறை இருக்கோ அதை சொல்லி அதை அவங்க நினச்சதோடு விடாமல் கூட இருக்கிற சுற்றி இருக்கவங்க எல்லாட்டையும் சொல்லி பேசுவாங்க. இந்த குறைகள்லாம் இவங்க வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அவ்வளோ செலவு பண்ணி அந்த நிறைவான விஷயத்த செஞ்சதை வந்து அங்கே யாருமே சொல்கிறது கிடையாது. ஆனால் இதுதான் பெண்களுடைய மைனஸ் பாயிண்ட்டே. அங்கே இருக்கிற ப்ளஸ் அவங்க யோசிக்கவே இல்லை, என்ன இல்லையோ அதை தான் அவங்க நினைப்பாங்க. ஆனால் ஆண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. இப்போது அவங்களும் அந்த கூட்டத்துக்கு ஆண்கள் வந்து அந்த கூட்டத்தில் இருக்காங்கன்னா அவங்க என்ன தான் சொல்லுவாங்கன்னா இதுதான் யோசிப்பாங்க, நம்ம பிள்ளைக்கும் இது மாதிரி செய்யணும், நம்ம இதை விட நல்லா செய்யணும். அவங்க அதை பேசுகிறத விட நம்ம எப்படி முன்னேறலாம் அப்படின்றத தான் வந்து 4 ஆண்களோட கலந்து நின்று பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு தாய் வந்து தன் பிள்ளைங்களை அடித்தா கூட அந்த பிள்ளை சொன்னபடி கேட்குமான்றது தெரியாது. அதுவே தந்தை பார்வைக்கு அடங்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் குடும்பத்துலேயும் அதே மாதிரி தான். இப்போ எங்கள் அம்மா வந்து எங்களை அடிப்பாங்க, திட்டுவாங்க. ஆனால் எங்கள் அம்மாவோட சொன்ன பேச்சு நாங்கள் கேட்குறத விட எங்கள் வாப்பா வந்து எங்களை பார்த்தாலே நாங்கள் வந்து எங்கள் வாப்பா எங்களை அடிக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் வாப்பாவோட பார்வைக்கே நாங்கள் வந்து அடங்கி போகிற பிள்ளைங்களாக தான் இருக்கிறோம். எங்கள் வாப்பா எங்களை வந்து ரொம்ப நல்ல முறையில் தான் வளர்த்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். புரியல உஸ்தாத். அப்படி இல்லை உஸ்தாத், தவறு செஞ்சாதான் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் அத்தியாவசிய தேவைகள், இது வந்து ஆண்கள் வந்து அதிகமாக அவங்களுக்கு தேவைகள் இருந்தாலும் தன் பிள்ளைகளை பார்க்க வேண்டும்ன்ற அவங்களுக்கு அந்த கவலை நிறையா இருக்கும். அவங்கள வளர்க்குறதுக்கே நம்ம ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தேவைகளையும் அவங்க குறைச்சிக்கிடுவாங்க. ஆனால் பெண்கள் அதை செய்யவே மாட்டாங்க ஒவ்வொரு நாளும். இப்போ ஒரு வெளியில் கிளம்பணுன்னா கூட ஆண்களுக்கு தேவையானது ஒரு எண்ணெய் பாட்டில் ஒரு சீப்பு இருந்தால் போதும், ஆண்கள் கிளம்பி வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் பெண்கள் ஒரு விழாக்கோ இல்லை ஃபங்க்ஷனுக்கோ எதுக்கோ போகிறோம் அப்படின்னா அவங்களுக்குன்னு தேவைப்படுற பொருட்கள் வேணும்னா எப்படியும் காம்பேக்ட் பவுட்ரு, ஐலைனர், காஜலு எல்லாம் போட்டால் தான் அந்த பெண் வீட்டை விட்டே வெளியேறுவாங்க. முன்னாள் நாளே பார்லருக்கு வேற போயிடுவாங்க உஸ்தாத். இப்போ அத்தியாவசிய தேவையா இருக்கிறது வந்து புர்கா. ஆனால் அந்த புர்காவை கூட 500 ரூபாய்க்கு வாங்க முடியும், 200 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஆனால் இப்போ இருக்கிற பெண்கள் யாருமே அவ்வளோ கம்மியாக வாங்குறது கிடையாது. இருக்கிறதுலையே எது மாடர்னாக இருக்குது அப்படின்றத பார்த்து தான் அந்த பெண்கள் வாங்குவாங்க. இப்போது அது வந்து நம்மளுடைய மானத்தை மறைப்பதற்காக தான் நம்ம வந்து புர்கா போடுறோம். ஆனால் இப்போ இருக்கிற இந்த சொசைட்டியில் யாருமே அவங்க புர்காவை அதுக்காக போடுறது கிடையாது. ரொம்ப டைட்டாக ஃபிட் பண்ணி நாட்லாம் போட்டு இந்த மாதிரி தான் எல்லாரும் புர்கா போடுறாங்க. ஆனால் நீங்கள் தொழுக வரும்போது ஒவ்வொரு ஆண்களையும் பாருங்களேன், எல்லா ஆண்களுமே
மேக்ஸிமம் கொஞ்சம் யூத்தாக இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா பேண்ட் போட்டு வருவாங்க. அப்படி அவங்களோட கொஞ்சம் வாப்பா வயசு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் இன்ன வரைக்கும் வெள்ளை கையிலையோ வேஷ்டியோ போட்டு தான் அவங்க தொழுக வருவாங்க. ஆனால் அந்த பெண்கள் யாருமே அந்த மாதிரி வர்றது கிடையாது. எல்லாம் மாடர்னாகவும் எதுக்காக புர்கா அணிகிறோன்றதை மறந்து ரொம்ப மாடர்னாக அணிஞ்சிட்டு வராங்க. ஆனால் எல்லாம் போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த தல்லாவுடைய நிர்வாகி சொல்றாரு சந்திரபூர் இங்கே இருக்கு அப்படின்னு வேற போட்டு காட்டுறாரு. பார்த்தா அவனுக்கு கை காட்டுற எங்க கை காட்டுறோம் அங்கதான் சந்திரபூர் இருக்கு. அவன் எதுக்கு பின்னால் சந்திரபூர் போறாங்க அப்படின்னு பார்த்தா அவர் அம்மா புர்கா போட்டு போகுது. சந்திரபூர் மாதிரி போய்கிட்டு இருக்கு என்ன அதுக்கு சந்திரபூர் வச்சு அதுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஏ வாங்கப்பா அதெல்லாம் சந்திரபூர் இல்லப்பா சந்திரபூர் இங்க இருக்குப்பா அப்படின்னு திரும்ப வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு சந்திரபூர் மாதிரி போய்கிட்டாங்க. அவ்வளவு ஜிகுனா அவ்வளவு கண்ணாடிலாம் வந்துச்சு. முற்காடியே கண்ணாடி போட்டு வச்சிருக்கிறியா பூதம் போட்டு இருக்கிறியா. அதுவும் நம்ம வாங்குறதுனால தானே உஸ்தாத் அவங்களும் அந்த மாதிரி சேல்ஸ் பண்றாங்க. நம்ம எப்பவும் போல நம்மளோட மார்க்குக்கு தகுந்த மாதிரி அந்த உடையை அணிஞ்சாங்கன்னா விற்கிறவங்க எதுக்காக அப்படி விற்க போறாங்க. அதே போல தான் தொழுகை வரும்போது இருக்கிற ஆண்கள் மேக்சிமம் இந்த மாதிரி ஆடையில் வருவாங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை தொழுகை வரவங்க பாருங்கள் ஜிப்பா அணிஞ்சு தான் வருவாங்க. இப்படி இருக்கிற ஆண்கள் அவங்களோட விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்கிறாங்க. ஆனால் பெண்கள் இந்த மாதிரி ஆடம்பர செலவு அதிகமாக செய்கிறாங்க. இதெல்லாம் தவிர்த்துக்கிறணும். அது மாதிரி பெண்களை விட ஆண்களும் சிறந்த முறையில் குழந்தைங்களை வளர்க்க முடியும். ஆண்கள் தான் சிறந்தவர்கள், அல்லாஹ்வின் படைப்பில் சிறந்தவர்கள் ஆண்கள் தான் என கூறி எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நான் அல்லாஹ்வின் படைப்பில் சேர்ந்தவர்கள் பெண்கள் தான் அப்படின்ட்டு வாதாட வந்திருக்கேன்னு சொல்லலாம். நான் பேச வரல, நான் வாதாட தான் வந்திருக்கேன். ஆமாம் சார். இப்போ நம்ம ஷிஃபானா சொன்னாங்க நம்ம மனைவி இல்லை அப்படின்னா கணவர்கள் நல்லா தான் குழந்தைங்களை வளர்க்குறாங்கன்ட்டு. எந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க ஷிஃபானா? 40வது நாள்லாம் அடுத்து வேற பொண்ணு பார்த்து எனக்காகவா பிள்ளைகளுக்காக தான் நிறைய இடத்துல அப்படித்தானே இருக்காங்க. எத்தனை இடத்துல ஆண்கள் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. 40 முடியறதுக்குள்ள ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும். கேட்டா அது எங்களுக்கு இல்ல பிள்ளைங்களை வளர்க்க வேணாமா அப்படின்றாங்க. அவங்க பெத்த பிள்ளைங்க தானே வளர்க்க வேண்டியது தானே, வளர்க்க முடியாது அவங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க நாங்க எங்களுக்கு தேவையில்லை பிள்ளைக்காக தான் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது. அந்த ஆணுக்கு ஒரு பெண்ணோட தேவை எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்து வெளிநாட்டுல போய் உஸ்தாத் நீங்க கூட சொன்னீங்க பாலைவனத்துலலாம் கஷ்டப்படுறாங்க. நீ இந்த ஊர்ல தான் உஸ்தாத் பாலைவனம் மாதிரி இருக்கு, இந்தியா தான் பாலைவனம் மாதிரி இருக்கு. அங்க வெளிநாட்டுல உள்ள போனா ஏசி, வெளியே வந்தா ஏசி, ட்ரெயின்ல ஏசி, கார்ல ஏசி, எல்லா இடத்துலயும் அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ஏசி போட்டு தான் இருக்காங்க. யாரும் அங்க வெயிலெல்லாம் கஷ்டப்படல. அங்க போயிட்டு நல்லா வெள்ளைக்காரவங்களோட ஜாலியா தான் இருக்காங்க. வெளிநாட்டில் போய் குடும்பத்தை பிரிஞ்செல்லாம் இல்லை, அவங்க அந்த லைஃப் ஸ்டைலை வாழ்றாங்க. அவங்களால இங்கே இந்தியாவோட வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி அவங்களால மாற்றிக்க முடியல. ஆமாம் உஸ்தாத், வீடியோ கால் பண்ணி பார்த்தா தானே தெரியும் ஒவ்வொருத்தவங்களும். அடுத்து மரத்தோட வேறு அப்படின்னு சொன்னாங்க ஷிஃபானா. அந்த வேர் நல்லா பிடிச்சிருந்தாதான் மேலே இருக்கிற கனி பழம் இனிப்பாக இருக்கும் உஸ்தாத். நிறைய இடத்துல வேர் அழுகி போயிருக்கு. அந்த வேர் அழுகி போயிருக்க காரணத்துக்காக மொத்த மரமுமே பட்டு போயிருதுல உஸ்தாத். இப்போ பழம் அழுகி போச்சுன்னா பழம் கீழே விழுந்துரும். அதனால வேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வேர் அழுகி போச்சுன்னா மொத்த மரத்துக்குமே பிரச்சனை. அந்த வேரை போல தான் ஆண்கள் இருக்காங்க. அது அவங்க சரியா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த உரையில நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆமா உஸ்தாத், ஒழுங்கா இருக்கணும். நான் கண்டிக்கிறேன் உஸ்தாத் ஆண்களை. ஒழுங்கா இல்ல, வேர் அழுகி போச்சுன்னா மொத்தமா போயிரும் மரம்னு சொல்றேன் உஸ்தாத். அடுத்து விழா எலும்பையே கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. விழா எலும்பு கொடுக்கல உஸ்தாத், அல்லாஹ் தான் உருவி எடுத்தான். ஆமா, கேட்டா தந்திருக்க மாட்டாரு, அல்லாஹ் தான் உருவி எடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட அல்லாஹ் அனுமதி கேட்கல. ஆமா. அடுத்து பெண்கள் புரணி பேசுறாங்கன்னு சொன்னாங்க. டீ கடையை ஷிஃபானா பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன் உஸ்தாத். ஒரு 10 நிமிஷம் காலையில போய் நம்ம டீ கடை வாசல்ல நின்னோம்னா ஆம்பளைங்கிட்ட தான் பூரா புரணியும் இருக்கு. அந்த புரணியை வீட்டுல பொம்பளைங்கிட்ட சொல்லவும் தான் வீட்டுல பொம்பளைங்க புரணி பேசுறாங்க. உஸ்தாத் டீ கடைக்கு போனாதானே தெரியும், எல்லா ஆம்பளைங்களும் கணக்குல வருவாங்களே.
ஆமா உஸ்தாத். அடுத்து வந்து இப்போ வீட்டில் வந்து கணவர்கள் ஒரு திருமண வீட்டில் வந்து கூடுனா கூட வந்து குறை தான் சொல்றாங்க, எத்தனை பொண்ணு போட்ட, என்ன சாப்பாடு சரியில்லை அப்படின்னு. ஒரு நாளைக்கு வீட்டில் போய் ஒரு வீட்டில் பார்த்தா தான் தெரியும். நீ வச்ச குழம்புல புளி இல்லை, சாம்பாரில் உப்பு இல்லை, ரசம் மாதிரி இல்லை, நீ குழம்பு வச்சுட்டு தான் அதுக்கு பேர் வைக்கணும்னு மனைவி கிட்ட அவ்வளோ குறை சொல்றாங்க. இது ஆம்பளைங்க வந்து எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கிறவங்க அப்படின்னு சொல்றது வந்து வை, அப்புறம் நான் பேர் வைக்கிறேன்னு சொல்றாங்க, அப்புறம் குறை சொல்றாங்க. ஆண்கள் குறையே சொல்ல மாட்டாங்க, ஏத்துக்குருவாங்கன்னு எந்த விதத்துல பேசுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆமா உஸ்தாத். அடுத்து வந்து இப்போ பெண்கள் வந்து புர்கா டைட்டா போடுறத பத்தி ஷிஃபானா ரொம்ப நேரம் பேசுனாங்க. ஆண்கள் வந்து ஜீன்ஸ் போடுறாங்க உஸ்தாத். இப்போ போடுறாங்க ஜீன்ஸா லெகின்ஸான்னு தெரியல. பொம்பளை பிள்ளைங்க கூட நல்லா போடுதுங்க, ஆம்பளை பசங்க மோசமா போடுறாங்க. எங்க வீட்டுல ஒரு ஆம்பளை பையன் இருக்கான், கவரை மாட்டி பேண்ட் மாட்டுறான் உஸ்தாத், அப்பதான் ஈஸியா உள்ள போகணும். ஆமா ஆமா, அப்பதான் அந்த காலுக்குள்ள வலிக்கிட்டு பேண்ட் போகும், திருப்பி அவனால கலட்ட முடியல, புடிச்சு என்னத்தையாச்சும் புடிச்சிட்டு தான் கலட்டுறாங்க. ஆமா, தோல் உரிக்கிற மாதிரி உரிக்கிறாங்க. ஆண்களோ பெண்களோ ஆடை தளர்வாளி அணியப்படணும் அப்படின்னு குரான்ல எல்லாம் சொல்லியிருக்கான். இங்க ஆண்கள் சுத்தம், நம்மளுக்காச்சும் உள்ள என்ன ட்ரெஸ் போட்டாலும் வெளியே புர்கான்னு ஒண்ணு இருக்கு. ஆம்பளை பசங்க டைட்டா ஜீன்ஸ் போடுறாங்க, டைட்டா டிஷர்ட் போடுறாங்க, எதுவும் கிடையாது. முடி வெட்டுறாங்க உஸ்தாத், எப்படி வெட்டுறாங்க? இந்த பக்கம் நிறைய இருக்கு, இந்த பக்கம் கம்மியா இருக்கு. அது பார்க்கவே ஒரு மாதிரி அகோரமா அசிங்கமா இருக்கு. ஆமா ஆமா உஸ்தாத், அது ஒரு பாக்குறதுக்கே நல்லா இல்ல. அப்புறம் எப்படி ஆண்கள் வந்து இந்த மாதிரி விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு எதிரணியினர் பேசுறாங்க அப்படின்னு எனக்கு புரியல. இப்ப வந்து அடுத்து நான் என்னோட பாயிண்ட்டுக்கு வரேன். பெண்கள் ஏன் சிறந்தவர்கள் அப்படின்னு நான் சொல்றேன். முதல்ல அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமை மட்டும்தான் படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் பாட்டுக்கு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல அவருக்கு வந்து ஒரு வித வெறுமை ஏற்பட்டுருச்சு. வெறுமை, என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டோம், இனிமே பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு வெறுமை ஏற்பட்டுச்சு. அந்த வெறுமை ஏற்பட்டதுனாலதான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவ்வாவை படைச்சான். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனியா இருந்திருக்கலாம், அவரால் முடியல. ஆமா, போர் அடிச்சிருச்சு அவருக்கு, அதுக்கு மேல இருக்க முடியல. ஒரு ஆணுக்கு தான் ஒரு பெண் துணை தேவை. அதனால அல்லாஹ் அவருக்குள்ள இருந்தே அவ்வாவை படைச்சான். இதுக்கு அப்புறம் வந்து அல்லாஹ் வந்து ஆண்களை வந்து மண்ணினால படைச்சான் அப்படின்னு சொல்றோம். இப்போ முக்காவாசி ஆண்கள் வந்து அந்த மாதிரிதான் உஸ்தாத் இருக்காங்க, மண்ணா இருக்கானுங்க. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, எதை பத்தி கேட்டாலும் முழிக்கிறானுங்க இப்போ இருக்கிற கரண்ட் ஜெனரேஷன்ல இருக்கிற ஆண்கள். அடுத்து வந்து பெண் பிள்ளைகளை வந்து அல்லாஹ் பரக்கத்துன்னு சொல்லியிருக்கான். பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டுக்கு அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை வந்து வாக்களிச்சிருக்கான். அதை வந்து என்னுடைய அணியினரான ராபியா முன்னாடியே சொன்னாங்க. அடுத்து வந்து இப்போ பெண்கள் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு விளக்கா இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது லைட் உஸ்தாத். ஒரு குடும்பத்துல ஒரு பொம்பளை பிள்ளை இல்லை, இப்போ ஒரு 4 நாளைக்கு நானும் ஒரு குடும்பத்துல இருக்க பெண்கள் வந்து ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா 5ஆவது நாள் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அந்த வீட்டோட நிலைமை தெரியும் உஸ்தாத். வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. இதே ஆம்பளைங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா பெண்கள் வீட்டை நல்லா வச்சுக்கிறாங்க. ஏன்னா சமைக்கிற வேலை குறையுது, எல்லாமே குறையுது. இதுல இன்னொன்று, இப்போ ஆண்கள் வந்து ரொம்ப பொறுமைசாலிகள், என்ன சொன்னாலும் ஏத்துக்குருவாங்க, என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குருவாங்க. அதெல்லாம் சுத்தமா கிடையவே கிடையாது உஸ்தாத். எனக்கு எல்லாமே 3 நேரம் சூடா சாப்பாடு வரணும், 2 நேரம் சூடா டீ வரணும். அதுக்கு வந்து அந்த பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆண்களுக்கு எல்லா வீட்லயும் தான், முக்காவாசி வீட்டுல உஸ்தாத். ஒரு சிலர் வந்து வேணா விதிவிலக்கா இருக்கலாம் ஆண்கள்ல. அடுத்து வந்து உஸ்தாத், ஆண்கள் சிறந்தவர்களா பெண்கள் சிறந்தவர்களா அப்படிங்கிறதுல இருந்து என்னோட பேச்சோட உயிர் நாடிக்கு நான் வரேன். உங்களுக்கு 2 இதயம் இருந்திருக்கா உஸ்தாத்? பெண்கள் எல்லாருக்குமே 2 இதயம் இருக்கும் உஸ்தாத். அவங்க கருவறையில் அவங்க குழந்தைய சுமக்கும் போது அவங்க எல்லாருக்குமே 2 இதயம் உஸ்தாத். அதனால ஆண்களை விட பெண்கள் தான் சிறந்தவர்கள். 2 இதயம் ஆண்களுக்கு எப்பயுமே இருக்காது உஸ்தாத், பெண்களுக்கு மட்டும்தான் 2 இதயம் இருக்கும். இப்போ இறுதியா ஒரே ஒரு பாயிண்ட சொல்லி நான் என்னோட விவாதத்தை முடிச்சுக்கிறேன். உஸ்தாத், இந்த உலகத்துல ஆண் இல்லாம ஒரு குழந்தை உருவாக்க முடியுமா? ஆமா உஸ்தாத். ஆனா பெண் இல்லாம இருக்காங்களா உஸ்தாத்? அதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் விதிவிலக்கு உஸ்தாத். ஆமா, அப்ப அது அவ்வா அலைஹிஸ்ஸலாமுக்கும் வந்து அம்மாவும் அத்தாவும் இல்ல உஸ்தாத், அவங்க 2 பேரும் விதிவிலக்கு. இப்ப அந்த அதுபடி பார்த்தோம்னா இந்த உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து இப்போ நான் பேசிட்டு இருக்க நொடியில பிறக்கிற குழந்தை வரைக்கும் எல்லா குழந்தைக்கும் தாயும் இருக்காங்க, தந்தையும் இருக்காங்க.
ஆனால் கண்டிப்பாக தாய் இருக்காங்க. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தந்தை இல்லை, அது நம்மளோட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் தந்தை இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாமை படைச்சான். தாய் இல்லாமல் யாரையும் படைக்கவும் அவனால முடியும், ஆனால் அவன் படைக்கல. அதுதான் அல்லாஹ் பெண்களுக்கு கொடுத்துருக்க அந்தஸ்துன்னு சொல்லி அல்லாஹ்வின் படைப்பில் சேர்ந்தவர்கள் பெண்கள் தான் சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உஸ்தாத், என்னோட தரப்புலேருந்து அல்லாஹ்வின் படைப்பில் ஆண்கள் தான் சிறந்தவங்கன்னு சொல்றதுக்கான பாயிண்ட்டுகளுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ராபியா அவர்கள் சொன்னாங்க வந்துட்டு அன்னிசா சூறால பெண்களுக்கு வந்துட்டு அதிக உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே அன்னிசா சூறால தான் வந்துட்டு அல்லாஹ் சொல்றான் பெண்களை விட ஆண்களுக்கு சில உயர்வுகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. உஸ்தாத் அது என் ஃபோனில் தான் இருக்கு உஸ்தாத், அந்த ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை உஸ்தாத், இப்போ பெண்கள் வந்துட்டு சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே. இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம் முடிக்கும் போது உனக்கு நீ வேலைக்கு போறியா, கல்யாணம் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. இதே ஒரு ஆணுக்கிட்ட போய் நீ கல்யாணம் பண்ணுறியா, நீ வேலைக்கு போறியாப்பா நான் உங்களால கேட்க முடியுமா? நீ வந்துட்டு என்னதான் பண்ணாலும் நீ இந்த வயசுல வேலைக்கு போகணும், இந்த வயசுல சம்பாதிக்கணும். பெண்களுக்கு இருக்கிற அந்த ஒரு சின்ன லிபர்ட்டி கூட ஆண்களுக்கு கிடையாது. அப்போ எப்படி நீங்க பெண்கள் தான் ஸ்ட்ராங்னு சொல்லலாம்? அந்த ஒரு சின்ன இது கூட அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அப்படி வந்துட்டு தன்னோட சின்ன பிள்ளையிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு அவங்களுக்காக அவங்க வாழ்றதே கிடையாது உஸ்தாத். ஏதோ சின்ன பிள்ளைய ஸ்கூல் போகும்போது வந்துட்டு அவங்க பாட தெரிவாங்க. ஸோ அப்போ மட்டும்தான் அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் ஆனதுலேருந்து அவங்களுக்கு ஒரு வயசுல இருந்து ஃபுல்லாவே வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா தனக்காகவும் தன்னோட குடும்பத்துக்காகவும் தான் வந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே ஆமா உஸ்தாத். அதே மாதிரி பெண்கள் வந்துட்டு இந்த பணத்தை வந்து சேவ் பண்றதே இல்லை. இது ஆஷிகா சொன்னாங்களா ராபியா சொன்னாங்களான்னு தெரியல. பெண்கள் தான் வந்துட்டு நிறைய பணத்தை இது பண்றாங்கன்னு சொல்லலை, ஆனா வந்துட்டு வேஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா வந்துட்டு பெண்கள் கிட்ட வந்து போய் பார்த்தோம்னா அவங்க பீரோல திறந்தா சேலையா அடுக்கி வச்சிருப்பாங்க. எதுக்கு? ஒரே ஒரு தடவை பக்ரீத்துக்கு கட்டுறதுக்கு ஒரே ஒரு தடவை எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு தடவைக்கு மேல அதை கட்டவே மாட்டாங்க. அதுக்கு நம்ம 3000 ரூபாய் கொடுத்து சேலை எடுத்து அதுக்கு மேட்சிங்கா பிளவுஸ் வேற தைக்கணும். அந்த பிளவுஸ் பார்த்தா அந்த சேலையோட போய்கிட்டே இருக்கும். பட்ஜெட் 4500 ரூபாய் 5000 ரூபான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சிஃபானா சொல்லும் போது எந்த பையனாவது வந்துட்டு எனக்கு ஒரு பேண்ட்டுக்கு மேல ஒரு பேண்ட் போடணும் நீங்க எடுத்து கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்கறானா? நம்ம இஸ்லாத்துல வந்துட்டு புர்கா போடணும்ன்ற இதே சொல்லலையே. நம்ம லூஸா வந்து ட்ரெஸ் போடணும் தான் சொன்னாங்க. இவங்களா வந்துட்டு புர்காவை கண்டுபிடிச்சுக்கிட்டு நீங்க நாங்க ட்ரெஸ்ஸுக்கு மேல ட்ரெஸ்ஸை போறோம் அப்படின்னு இருக்காங்க. உஸ்தாத் நம்ம லூஸா அதாவது புர்கா மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டா போதும்ல உஸ்தாத். அதுக்கு வந்து நம்ம புர்கா நாங்க துணிக்கு மேல துணி போடணும்னு யார் உஸ்தாத் சொன்னா? ஆடை மறைக்கத்தான் புர்கா மாதிரி ஒரு ஆடையே போதும்ன்றேன் நானு. புர்கா மாதிரி ஒரு ஆடையே போதும். எத்தானாவது நாங்க ட்ரெஸ்ஸுக்கு மேல ட்ரெஸ் போட்டுக்கிறோம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்கானா இல்ல 2 சட்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கானா? அதே போலதான் உஸ்தாத் அவங்களுக்கு 2 இதயம் இருக்குன்னு சொன்னாங்களே பெண்களுக்கு. இப்ப அந்த இதயத்தை வந்துட்டு பெத்துட்டு அப்படியே விட்டுட்டு அந்த இதயம் எப்படி உஸ்தாத் நல்லா இருக்கும்? அந்த இதயத்தை வந்துட்டு ஒரு இதயத்தை 10 மாசம் கழிச்சு வெளியே தூக்கி வச்சிடுறீங்க. அந்த இதயம் பாவம் அந்த வயதுக்குள்ள வயதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கு. சரி அல்லாஹ் வந்துட்டு அது கொடுத்தது அவ்வளவுதான். இப்ப அந்த இதயத்தை வந்துட்டு இவங்க பெத்து மட்டும் விட்டுட்டா போதுமா உஸ்தாத்? அவங்க அதுக்கு வந்துட்டு இப்ப பெண்ணும் வந்துட்டு அவளோட பங்கை கொடுக்கணும், ஆணும் அது அவளோட பங்கை கொடுக்கணும். அப்பதான் ஒரு அம்மாவும் சேர்ந்தாதான் உஸ்தாத் அந்த இதயம் வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் நல்ல இதயமா மாறி அந்த இதயங்கள் பல இதயங்களை உருவாக்கும். சோ இப்ப இதயம் சொன்னா அது இதயத்தை காக்கிறதுக்கு ஒரு ஆணோட பங்கு வேணும் உஸ்தாத். அதே போல வந்துட்டு இவங்க சொன்னாங்க மண்டையில வந்துட்டு பார்க்க வச்சு ஏதோ ரோடெல்லாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. பெண்கள் புர்கா போடுறீங்க, நான் உங்க பையனுக்கே வரேன் உஸ்தாத். புர்கா போடணும், புர்கா போடுறீங்க, ஷால் போடுறீங்க. ஷால் எதுக்காக போடுறீங்க? தன்னோட முடியை மறைக்கிறதுக்காக தானே. அந்த முடியவே எடுத்து வெளியே போட்டுக்கிட்டு சும்மா ஷாலை மட்டும் மேலே தூக்கிட்டு புர்கா மட்டும் போட்டுக்கிறோம்னு சொன்னா அந்த புர்கா போடுறதுல என்ன உஸ்தாத் இது ஒரு அர்த்தம் இருக்கு? அது எனக்கு தெரியவே இல்லை. சரி இப்படி நிறைய பெண்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கோரிப்பாளையத்துக்குள்ள போனாலே நிறைய பெண்களை பார்க்கலாம். இந்த 20 ரூபா கடைக்குள்ள போனா நிறைய பெண்களை பார்க்கலாம். அதே மாதிரி பெண்கள் வந்து செய்யற தேவையில்லாத செலவுகளே வந்து நிறைய இருக்கு உஸ்தாத். நாங்க தோடு மாட்டணும், கான்டாக்ட் பவுடர் போடணும், அந்த பவுடர் போடணும், இந்த பவுடர் போடணும், ஐலைனர் பூசணும், அது பண்ணணும், இது பண்ணணும், போய்கிட்டே இருக்கும் உஸ்தாத். ஒரு பெண்ணுக்கிட்ட நீ ரெடி ஆகணும்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாதான் அவன் வந்து 3ஆவது நாள் ரெடி ஆகி நிற்பா, இல்லைன்னா நிற்க மாட்டான். அதுவும் அந்த புர்கா வேற போடுவான் உஸ்தாத். இப்போ நம்ம கல்யாணத்துக்கு போனோம்னா சேலையை கிராண்டா உடுத்திடுவாங்க, தலையும் கட்டிடுவாங்க.
அந்த தலையை கட்டுறதுக்கு தலையை கட்டுறதுக்கு ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு அந்த தலையை மூடுறதுக்கு இன்னொரு 1000 ரூபாய்க்கு ஷாலை வாங்கி எடுத்து போட்டுக்குவாங்க உஸ்தாத். அப்ப எதுக்கு உஸ்தாத் அந்த 1000 ரூபாய் செலவு பண்ணி? என்ன உஸ்தாத்? அதான் பண்ண மாட்டேங்கிறாங்களா உஸ்தாத் பெண்களே? சில பேர் என்ன பண்றாங்கன்னா 1000 ரூபாய்க்கு இதை வழங்கிட்டு அதை நாங்க சும்மா மேல போட்டுக்கிறோம், நாங்க இவ்வளவு செலவு பண்ணி தலையை கட்டிக்கிறோம் பாத்துக்கோங்க அப்படின்னு இருக்கிறாங்க உஸ்தாத். அதே மாதிரி ஆஷா அவங்க சொன்னாங்க வந்துட்டு அவங்க அங்க ஏசி போய் போட்டிருக்காங்க, சும்மா ஏசில போய் உட்காந்தா எவனா சம்பளம் கொடுப்பானா உஸ்தாத்? ஏசில உட்கார்ந்தா மட்டும் போதுமா? அவன் வேலை உட்காந்து பாக்குறாளா? அப்ப அதை நீங்க பாக்கணுமா இல்லையா? அதே மாதிரி இப்போ ஒரு வேர் வந்துட்டு நல்லா ஆகிறதும் ஆகாததும் வந்துட்டு அந்த வேருக்கு தண்ணி ஊத்துற அந்த தாய் மூலமா தான் உஸ்தாத். அந்த தாய் வந்துட்டு நல்லா வளர்த்துருந்தா அந்த வேரும் நல்லா இருக்கும், அந்த மரமும் நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ ஒரு ஆணோட வேலை வந்துட்டு என்னதான் நீங்க சொன்னாலும் அந்த ஆணை வந்துட்டு வெளியே போய் சம்பாதிச்சு கொடுத்தாதான் அந்த குடும்பம் வந்துட்டு நல்லா இருக்கும். இதுவே ஒரு பெண்ணு வந்துட்டு சம்பாதிச்சு கொடுக்கலனாலும் கூட தன்னோட பிள்ளைங்களுக்கு நல்ல சொல்லணும்னா அவங்க அந்த வேரும் வந்துட்டு எப்படி நல்லா இருக்கும், அதே மாதிரி அந்த மரம் எப்படி நல்லா இருக்கும். அதனால அந்த வேருக்கு வந்து நல்லா சொல்லி கொடுக்க வேண்டியது யாருன்னு கேட்டா ஒரு பெண்ணு தான். அந்த பெண்ணுங்கள் தப்பா போனதுனால தான் இப்ப நிறைய ஆண்களும் தப்பா போறாங்க. அதனாலதான் நிறைய குடும்பங்கள் வந்துட்டு நிறைய குடும்பங்கள் வந்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் உஸ்தாத். அதே மாதிரி உஸ்தாத் ஆண்களை நான் ஏன் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் பாயிண்ட் உஸ்தாத். இப்ப என்னன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் வந்துட்டு எதிரியான்னு கேட்டா சில இடங்கள்ல உஸ்தாத் அது வந்துட்டு ஒரு மனிதனுடைய குணம். ஆனா ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணு தான் கண்டிப்பா எதிரி, ஒரு ஆண் எதிரி கிடையாது. இப்போ ஒரு கல்யாணம் முடிக்கிறாங்க, கல்யாணம் முடிக்கும் போது கேட்கறாங்க பையன் எவ்வளவுமா சம்பாதிக்கிறான், ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான்னா அப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு 50 பவுன் நகையை போடுங்கன்னு ஆண் கேட்கறது கிடையாது, அந்த பெண்ணு தான் கேட்கிறா, அந்த ஆணோட தாய் தான் கேட்கறான். அப்ப இங்க பிரச்சனை என்னன்னா பெண்கள் தான் உஸ்தாத். அதனால பெண்கள் தெரிஞ்சுட்டாலே வந்துட்டு நிறைய ஆண்களுக்கு வர பிரச்சனையும் இந்த உலகத்துக்கு வர பிரச்சனையும் தீர்ந்துன்னு சொல்லி நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன் உஸ்தாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரெண்டு அணியிலையும் பேசிட்டான், ரெண்டு அணியிலையும் பேசி முடிச்சிருக்கான்.